ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கொத்தமல்லி, இஞ்சி துருவினது, கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்து பார்த்திங்கன்னா தயிர், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலவை, கடுகு, தேங்காய் துருவின தேங்காய், அப்புறம் ஒரு கப்பு ரவை, 1/4 kg ரவை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரவையும் சேர்த்து வறுக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்க்க போகிறோம். நல்லா பொரியுதுங்களா? கடுகு பொரிஞ்சாதான் உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடுகு பொரியலைன்னா ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். இப்போது நல்லா கடுகு பொரிஞ்சு வந்திருக்கு. இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் இன்றைக்கி. நல்லா கிளறி விட்டிங்கன்னா இது பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். பருப்பு நல்லா பொன்னிறமாகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பொன்னிறமான பிறகு இஞ்சி துருவலை சேர்த்து விட்டுறேன். இதில் இஞ்சி துருவலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இஞ்சி துருவல் சேர்த்து வதக்கிட்டு அந்த இஞ்சி பச்சை ஸ்மெல் போன உடனே பச்சை மிளகாவை சேர்த்துட்டு போகிறேன். இப்போ இந்த பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை மிளகாலாம் பொரிஞ்ச பிறகு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பாருங்கள், கறிவேப்பிலை நான் அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நீண்டாக இல்லாமல் பொடிசாக நல்லா வாசனையாகவும் இருக்கும். எடுத்து தனியாக வச்சிட மாட்டோம், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக வெங்காயத்தை சேர்த்துறதுல நல்லா வதக்க போகிறோம். இப்போ கறிவேப்பிலலாம் நல்லா பச்சையாக அந்த பொடிசாக இதுவானது பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்து இதை வதக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலரி விட்டு நல்லா வெங்காயம்லாம் மிக்ஸ் ஆகி வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஸ்மெல்லில் வச்சுட்டு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்து வறுக்க சொல்ல நம்ம சிம்மில் வச்சாதான் ரவை கலர் சேஞ்ச் ஆகாது, தீஞ்சு போகாது, நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி தீஞ்சு போயிடும், சாப்பிட முடியாது. சிம்மில் வச்சே வதக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இஞ்சி போட்டதுனால அடி பிடிக்கும், அதனால தான் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இறக்கி வச்சிடணும். இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் தேங்காய் துருவல் சேர்க்கணும். தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காய் துருவலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலரி விட்டுருங்க. இது கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம தயிர்லாம் ஆட் பண்ண போகிறோம். சூடாக இருக்க சொல்ல தயிர் ஆட் பண்ணக்கூடாது. இது நல்லா முடிஞ்ச பிறகு நம்ம நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அது அப்போது ஆறிட்ட பிறகு இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர், அடுத்து சோட்டா மாவு,
சோட்டா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துக்கிறீங்களோ எவ்வளோ ரவை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தேவையான சோட்டா மாவு. 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தோசை பதத்துக்கு ஆட் பண்ணாதீங்க, இட்லி பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிளறி விடுங்க. நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணணும். இந்த ரவையுடைய கலவைகள்லாம் ஆறிட்ட பிறகு தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். சூடாக இருக்க சொல்ல மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது, இட்லியும் சரியாக வராது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி மிக்ஸ் பண்ணி எல்லா கலவையும் சேர்த்து விட்டுக்கோங்க. உப்பு அப்போ தான் எல்லா இடத்துலையும் உரைக்கும். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொஞ்சம் தயிர் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்டாலே இது மாதிரி நல்லா இலகின பதத்துக்கு இந்த இட்லி பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த கலவையை நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கலவையை நல்லா நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிங்களா. இதை நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பாருங்கள், திரும்பவும் நான் நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு சோட்டா மாவில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் தனி இட்லி மாவு. அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரவை, தயிர், அந்த வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லா கலவையும் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அந்த கலவையை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் மாவை நல்லா அந்த டேஸ்ட்டு வரணும். வெங்காயம் எல்லா வாசனையும் ஸ்மெல் நம்ம கலக்கும் போதே நம்மளுக்கு ஸ்மெல் வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பதத்துக்கு வந்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நமக்கு நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. இப்போ இட்லி தட்டில் இட்லி கொத்தில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நான் 3 தட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். நீங்கள் 2 பேர்னால் 100 கிராம் ரவையே எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பிளேட்டுக்கு ஆயில் தடவிட்டேன். அடுத்து மாவு ஊற்றி வைக்க போகிறேன். உங்களுக்கு ஏற்ற பதத்துக்கு மாவு வெளியே வராத அளவுக்கு நல்லா திட்டமாக ஊற்றி வச்சுக்கோங்க. பொங்கி வந்தால் நல்லா இருக்காது. இப்போ இந்த பதத்துக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க. 5 to 7 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நான் எல்லா கொத்துக்கும் இட்லி மாவு ஊற்றி வச்சுட்டேன். ஃபைவ் டு 7 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதிலே இந்த ரவா இட்லி வெந்துடும். ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கிறதுனால. இப்போ வேகட்டுன்னு ஒரு 7 மினிட்ஸ் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான இட்லி ரெடி. ரவா இட்லி ரெடி. இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.